வணக்கம். அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பு நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்கும் முன்பாக என்ன செய்தாரோ அதையே அவரும் செய்திருக்கிறார். அதாவது ரஜினி மக்கள் இயக்கம் என்ற ஒரு விஷயத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை நடத்தினார். அதே போலதான் அண்ணாமலை தற்போது BeTheLeader.org என்ற இணையதளம் மூலமாக உறுப்பினர்களை சேர்க்கிறார். தற்போது அண்ணாமலை ஃபீல்டு டெஸ்ட் பண்றார். தனக்கு ஆதரவு எப்படி இருக்கிறது, எந்த மாதிரியான ஆதரவு இருக்கிறது, அனைத்து தரப்பிட்ட ஆதரவும் இருக்கிறதா, அதிமுக, திமுக, முஸ்லிம் கட்சியில் இருப்பவர்கள், முஸ்லிம் மக்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் தனக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா, தனக்கான ஆதரவு எப்படி இருக்கிறது, அல்லது இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிஜேபியா இருக்க போதா, பாஜகவோட இன்னொரு மாற்று சக்தியா இருக்க போதா, அப்படியான ஆட்கள் மட்டுமே வரப்போகிறார்கள் என்ற ஒரு ஃபீல்டு டெஸ்ட் இப்ப பண்றார். அதுக்காக தான் உடனடியாக இதை அரசியல் கட்சியாக அண்ணாமலை அறிவிக்கவில்லை. மிக தெளிவாக இதை ஒரு அமைப்பாக அறிவித்திருக்கிறார். ஒரு இயக்கமாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார், டெஸ்ட் பண்றார். அதுக்கப்புறம் பொது தேர்தலில் போட்டியிடுவேங்கிறத உறுதிப்படுத்திட்டார். ஆனா இது அரசியல் கட்சி அல்ல, இது ஒரு அமைப்பு. எதற்காக அமைப்பு? ஏன் நேரடியாக அரசியல் கட்சியை துவங்கவில்லை? அரசியல் கட்சியை துவங்கினால் அதற்கு ஆதரவு பெருமளவில் இருக்க வேண்டும். ஒரு புரட்சியாக ஒரு மக்கள் சக்தி திரள வேண்டும். ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு ஒரு பெரும் கூட்டம் வர வேண்டும். அப்படியான கூட்டமோ ஒரு அலையோ அண்ணாமலை பக்கம் வரவில்லை என்றால் அது அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்துவிடும். அது ஒரு பின்னடைவாக போய்விடும். அதனால்தான் அவர் மிக தெளிவாக, மிக கிளவராக அவர் இந்த அமைப்பு என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த அமைப்புக்கு எப்படி ஆதரவு இருக்குன்னு பார்க்க போறாரு. யாரெல்லாம் இணைய போறாங்க, இந்த அமைப்புல யாரெல்லாம் தங்களை இணைச்சிக்க போறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில இருந்த பாஜக தொண்டர்கள், பாஜக மூலமாக அண்ணாமலை வந்து அடைந்தவர்கள், அண்ணாமலையால் பாஜகவிற்குள் வந்தவர்கள், இப்படி இருக்கின்ற தொண்டர்கள் மட்டும் அண்ணாமலையை நோக்கி வரப்போகிறார்களா? அதிமுகவிலிருந்து வரப்போகிறார்களா? திமுகவிலிருந்து மதிமுகவிலிருந்து வரப்போகிறார்களா? அல்லது தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லாம் இருந்து வெளியேறி அண்ணாமலையுடைய இந்த புதிய அமைப்பில் சேரப்போகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க போகிறார். அதே போல மதம் சார்ந்து, சாதி சார்ந்து எல்லாத்தையும் பார்க்க போறாரு. யாரெல்லாம் நமக்குள்ள வராங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போறாரு. ஸோ கிறிஸ்டின், எந்தெந்த சாதிக்காரங்க எல்லாம் சேர்றாங்க இந்த கட்சியில அப்படிங்கிறதுலாம் ஒரு பல்ஸ் டெஸ்ட் பண்ண போறாரு. ஸோ அதுக்காக தான் இந்த அமைப்பு. ஸோ இதை சேர்பவர்களுடைய அந்த எண்ணிக்கையை பொறுத்து, அதில் வந்திருக்கின்ற மக்கள் அவர்களை பொறுத்து, அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மதத்தினரை பொறுத்து இதை இன்னொரு ஷேப்புக்கு கொண்டு போவார். ஒருவேளை இந்துத்துவா சார்ந்து, இந்தி மொழி சார்ந்து, வடமொழி சார்ந்து, தேசியவாதிகள், தேசியவாதம் சார்ந்து, நேஷனலிஸ்ட் போல இப்படி யாராவது இப்படிதான் இந்த கட்சிக்குள்ள வராங்க அப்படின்னா அவர் புரிஞ்சிடணும், ஓகே நம்மள வந்து பாஜகவோட இன்னொரு மாற்றம் தான் பாக்குறாங்க அப்படின்னு. அப்ப அது ஒரு பெரும் கூட்டமாக இருக்காது, ஒரு அரசியல் அணியாக, ஒரு அரசியல் மாற்றாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அனைத்து தரப்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்ததாக இருக்க வேண்டும். சோ இதெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ண போறாரு. அதனாலதான் அவரே சொல்லியிருக்கிறாரு, ஒரு சித்தாந்தம் என்பது நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பாஜகவுக்கு தான் சொல்லியிருக்கிறார். பாஜகவுடைய சித்தாந்தம் இந்து மத தத்துவம். இந்து மத தத்துவத்தின் அடிப்படை தான் பாரதிய ஜனதா கட்சியோட அடிப்படை. இந்து தேசம், இது பாரதம், பாரத தேசம் அப்படின்னு. இது பாரதத்தில் இருப்பவர்களுக்கானது, பாரதத்தை சேர்ந்தவர்களுக்கானது, இந்தியர்களுக்கானது, இப்படியான அடிப்படைவாதம். இதை வைத்துத்தான் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் இயங்குகிறது. இதனால் முஸ்லிம்கள் வெறுக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் வெறுக்கிறார்கள், பொதுவான ஓட்டர்ஸ், பொதுவான வாக்காளர்கள், இளைஞர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெறுக்கிறார்கள். அதே போல மொழி திணிப்பு, இந்தி மொழியை திணிப்பது, தேசிய மொழி இதை எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று திணிப்பது இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ஓப்பனா இருக்கிறார், எந்த சித்தாந்தமும் நிரந்தரம் இல்லை. ஏன்னா அமெரிக்கா ஒரு வெளிநாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த ரிஷி சுனக் பிரதமராக முடியுது. உலக நாடுகள் மாறி வருகிறது. ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட உலகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் விஜய் சொல்லியிருக்க மாதிரி உலகம் வேற மாதிரி மாறி வருகிறது. பரிமாணம் நோக்கி, அடுத்தடுத்த பரிமாணத்தை நோக்கி போகிறது. அவர்கள் ஒரு மதத்துக்குள் அடங்கவில்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம், இங்கிலாந்து, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் மதத்துக்குள் அடங்கவில்லை. கிறிஸ்தவர்கள் என்று அதற்குள் அடங்கவில்லை, முஸ்லிம்கள் என்று அடங்கவில்லை. அவர்கள்
அடுத்த தளத்துக்கு போகிறார்கள். ஒரு முஸ்லிம் அமெரிக்க அதிபராக இருந்தார் ஒபாமா. இந்தியர் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தார். இதெல்லாம் சாத்தியம் எப்படி? ஆனால் நவீன அரசியல், நவீன சமகால அரசியல் என்பது மேம்பட்ட மாடர்னைஸ்ட் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். ப்ரோக்ரசிவ் பாலிடிக்ஸ். நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, நலத்திட்டங்கள் என்ன செய்ய போறீங்க, உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு, இதைதான் பார்க்க போறாங்க. சோ அண்ணாமலையோட இந்த திட்டம் கைகூடுமா அல்லது அவர் இன்னொரு பாஜகவின் முகமாகவே செயல்பட போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.